வணக்கம். மீண்டும் தடம் எனும் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் உலகரங்கில் தடம் பதித்த வரலாற்று ரீதியாக பேசுபொருளாக மாறிய பல்வேறுபட்ட நபர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அந்த வரலாற்றினூடாக அவர்கள் பேசுபொருளாக மாறிய விடயங்களையும் நாங்கள் உங்களுக்கு வழங்கி வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரமும் மிக முக்கியமான ஒரு நபரை, ஒரு ஆளுமையை பற்றி பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இவரை பற்றி கூறுவதாக இருந்தால், இவர் ஒரு சிறந்த ஆணழகர். அதையும் தாண்டி ஹாலிவுட் துறையில் தனக்கென தன்னை அடையாளம் பதித்து சினிமாவின் உச்சத்தை கொண்டு சென்ற ஒரு மிக முக்கியமான ஒரு நடிகர். அதையும் தாண்டி அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தின் ஆளுநர் என தான் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாத்திரங்களிலும் தனக்கென தனி அடையாளத்தை பதித்து இன்று பேசுபொருளாகவும் பல்வேறுபட்ட நபர்களினுடைய வாழ்க்கைக்கு முன் உதாரணமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் தான் இன்றைய எமது தடம் நிகழ்ச்சியின் நாயகன். இது தடம் வரலாற்றின் மறுபக்கம். ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் வாழ்க்கையில் எமக்கு ஒவ்வொரு நபர்களினுடைய ஆளுமைகளுடைய வரலாற்றுகளை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு விடயத்தை கற்றுக்கொள்வதற்கு அது தூண்டுகிறது. அவ்வாறுதான் ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகருடைய வாழ்க்கையும் எமக்கு பல்வேறுபட்ட விடயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. குறிப்பாக இவருடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக அலசி ஆராய்வதற்கு முன்பாக இவருடைய ஆரம்ப காலகட்டம் எவ்வாறு அமைந்திருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இரண்டாவது உலகப் போரில் கலந்து கொண்ட தந்தை மிகவும் கட்டுக்கோப்பான, துடிப்பான, அதே நேரத்தில் மரியாதையுடன் வாழ வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தன் பிள்ளைகளையும் அதே கோட்பாடோடு வளர்க்கிறார். இவ்வாறுதான் ஆர்னால்டினுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய ஆரம்ப பகுதி அமைந்திருக்கிறது. தந்தையினுடைய கடினமான இந்த சூழலினுடைய வளர்ப்பிலே அவர் தந்தை மீதான அவர் ஏங்கிய பாசம் சரியாக கிடைக்காத ஒரு காரணத்தினால் தடம் புரண்டு விடுவாரோ என்று நினைத்த பொழுது தான் கொண்ட லட்சியத்தில் திடகாத்தமாக இருந்து மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக அவர் மாறியிருந்தார். குறிப்பாக அவருடைய 15வது வயதிலேயே ஆணழகனாக வர வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தில் அவர் மேற்கொண்ட உடற்பயிற்சிகள், அதே நேரத்தில் அவர் செய்த ஒவ்வொரு விடயங்களை தான் அவரை பேசுபொருளாக மாற்றியிருந்தது. குறிப்பாக தான் எதை நோக்கி பயணிக்க விரும்புகிறனோ அதை நோக்கி என்னுடைய பயணத்தை சீராக மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு விடயத்தை மிக அழகாக உதாரணமாக கொண்டு அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருந்தார். இவ்வாறு ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பேசுவதற்கு முன்பாக அவருடைய ஆரம்ப காலகட்டம் எவ்வாறு அமைந்திருந்தது என்பதை தெரிந்து கொள்வோம். இல்லை, அவரது அறிவு சார்ந்த சிந்தனையில் உள்ளது என்பதாகும். சரியான நேரத்தில் சரியான விதத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளும் அவரை புகழின் உச்சாணி கொம்புக்கு கொண்டு சேர்த்தது. And that's what you need to do, especially the last 3 months before competition. You got to shock the muscle and shock the muscle with different kind of training principles. Expose your weak points. You're going to go and hit those marks, and then you move the bar higher, and you feel that with hard work you can achieve the goals and you can become successful. தடம் நிகழ்ச்சியின் இன்றைய அத்தியாயத்தில் இரும்பு மனிதன் ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகரின் வாழ்க்கை கதை பற்றி அறிந்து கொள்வோம். For me, life is continuously being hungry. The meaning of life is not simply to exist, to survive, but move ahead, to go up, to achieve, to conquer. என்னை பொறுத்தவரை வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நாம் பசித்திருக்க வேண்டும். வாழ்க்கையின் அர்த்தம் என்பது நாம் பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்பதற்கு மேலாக அடுத்த கட்டத்திற்கு நகர்வது பற்றியதாகும். தடைகளை வெட்டி வீழ்த்தி உயரத்தை அடைவது பற்றியதாகும். ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் ஆஸ்திரியா நாட்டின் ஒரு சிறிய நகரான தல்லில் 1947ஆம் ஆண்டு ஜூலை 30ஆம் தேதி அன்று பிறந்தார். ஆர்னால்டின் தந்தை கஸ்டேவ் போலீஸ் சேவையில் கடமையாற்றி வந்தார். கஸ்டேவ் சமூகத்தில் அனைவராலும் மதிக்கப்படும் நபராக விளங்கி வந்தார். ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் மற்றும் அவரது மூத்த சகோதரர் மெயின்ஹார்ட் ஆகியோர் தந்தையால் கண்டிப்பு கலந்த பாசத்துடன் நல்லொழுக்க நெறியில் வளர்க்கப்பட்டனர். சுருங்க சொன்னால் இராணுவ ஒழுக்க கோவையை மிக இளம் வயதிலேயே தம் வாழ்வில் கடைபிடிக்க தொடங்கிவிட்டனர். பொதுவாக தற்காலத்தில் பெற்றோர் தமது பிள்ளைகள் விளையாடுவதையும் கடினமான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதையோ விரும்புவதில்லை. காரணம், காயமடைவதற்கும் சோர்வடைந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுவதே ஆகும். ஆனால் உடல் என்னும் இயந்திரம் போதியளவான உடல் பயிற்சிகள் இல்லாவிட்டால் ஆரோக்கியம் இழந்துவிடும் என்பதை இக்கால பெற்றோர்கள் புரிந்து கொள்வதில்லை. பிள்ளைகள் வெளியே செல்லாமல் கையடக்க தொலைபேசியில் ஏதோ ஒரு கணனி விளையாட்டை விளையாடுவதை பெற்றோர்கள் ஆதரிக்கின்றனர். எமக்கே தெரியாமல் ஆரோக்கியம் குறைந்த, நோய் எதிர்ப்பு சக்தி மலிந்த ஒரு தலைமுறையை நாம் உருவாக்கி வருகின்றோம். தேக ஆரோக்கியம் பற்றிய இந்த நீண்ட நெடிய உரை ஏன் இப்பொழுது இங்கே வந்தது என நீங்கள் எண்ணலாம். அதற்கு விடை ஆர்னால்டின் இளவயது தினசரி அட்டவணையை பார்த்தாலே உங்களால் புரிந்து கொள்ளலாம். ஆர்னால்ட் பார்வையிலேயே உடற்பயிற்சி கூடத்தின் மேல் அவர் காதல் கொள்ள தொடங்கினார். அங்கு
உயர் உடற்பயிற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வீரர்களின் கட்டுக்கோப்பான இரும்பை போன்ற உடல்வாகு சிறுவனான ஆனல்டை அதிகம் ஈர்த்தது. உலோகத்திலான இயந்திரங்களுடன் அவர்கள் மல்யுத்தம் செய்வதைப் போல பல்வேறு உடற்பயிற்சிகளிலும் ஈடுபடுவதை அவர் கூர்ந்து கவனித்தார். இதை பற்றி பின்னாட்களில் தனது சுயசரிதை நூலில் குறிப்பிடும் போது, அந்த நொடியில் நெடு நாட்களாக நான் தேடிக்கொண்டிருந்த கேள்விக்கான விடை எனக்கு கிடைத்தது. ஆம், அது நடந்துவிட்டது. அதுவரை காலமும் இடிந்து விழும் பாலம் ஒன்றில் திசை தெரியாது நடந்து கொண்டிருந்த நான் அதை கடந்து உறுதியான நிலத்தை வந்தடைந்தேன். ஆனல்ட் உடற்பயிற்சி கூடத்தில் பளுதூக்கும் பயிற்சிகளில் அதிகமாக ஈடுபட்டார். அதனை அவர் மிகவும் நேசித்தார். மிக விரைவாகவே தனக்குள் இருக்கும் ஆளுமைகளையும் அவர் அறிந்து கொண்டார். தசைகளை வலுவாக்கும் உடற்பயிற்சிகளை அவர் மிக இலகுவாக மேற்கொண்டார். தொடர்ச்சியான பயிற்சி அவரது தசைகளை பார்ப்பதற்கு பெரிதாகவும் உறுதியாகவும் மாற்றியது. கட்டுடல் வீரனாக அவர் சிறிது சிறிதாக மாறத் தொடங்கினார். வெறும் 2 வருடங்களுக்குள்ளாகவே அவர் உடற்பயிற்சி நிலையத்தில் அவருக்கு முன்பதாக பயிற்சிகளை ஆரம்பித்த வீரர்களை விட சிறந்த பெறுபர்களை காட்டத் தொடங்கினார். மார்பக பலம், புஜங்களின் அளவு, தாக்குதல் பெருமானம் மற்றும் உடல் கொழுப்பு அளவு என்பவற்றில் ஏனையோரை விட அதிசிறந்த முன்னேற்றத்தை அவர் அடைந்திருந்தார். உடற்பயிற்சியை அவர் எந்த அளவு நேசித்தார் என்றால், ஒரு ஞாயிற்றுக்கிழமை உடற்பயிற்சி நிலையம் விசேட விடுமுறை காரணமாக மூடப்பட்டிருந்தது. இதை அறியாமல் அங்கு சென்ற ஆர்னல்ட் தன்னால் உடற்பயிற்சி செய்ய முடியாது என்ற விரக்தியில் உடற்பயிற்சி நிலையத்தின் கண்ணாடிகளை உடைத்து உள்ளே சென்று அன்றைய நாளுக்கான உடற்பயிற்சி அட்டவணையை நிறைவு செய்தார். ஆர்னல்ட் தனது புதிய பாதையில் முன்னேறி சென்று கொண்டிருந்த அதே வீரர்களையும் விட அதிகமாக சாதிக்க வேண்டும் என்ற இலக்கை ராணுவ சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்த ஆர்னல்ட் ஷ்வார்ஸ்நேகர் ஐரோப்பாவின் ஜெர்மனியிலே ஒரு ஆணழகன் போட்டி நடைபெறுவதை கேள்விப்படுகிறார். அங்கு சென்று தான் சிறந்த ஒரு ஆணழகன் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று எண்ணி ஐரோப்பாவினுடைய ஜெர்மனி நகருக்கு அவர் பயணம் மேற்கொள்கிறார். அங்கும் மிக சிறந்த தன்னுடைய திறமையை வெளிக்காட்டி ஆணழகன் பட்டத்தை சுவீகரிக்கிறார். பின்னாட்களில் மீண்டும் ஆஸ்திரியா வரும் பொழுது அவருக்கு இராணுவத்தினரால் தண்டனை வழங்கப்படுகிறது. சிறையில் அடைக்கப்படுகிறார். இருந்தாலும் கூட அவருடைய புகழ் ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரியா முழுவதும் பரவுகிறது. இதனால் ராணுவம் அவரை சிறந்த ஒரு நபராக அடையாளப்படுத்துகிறது. அவருக்கான மரியாதையும் கிடைக்கப்பெறுகிறது. இதனால் தன்னுடைய தொழிலில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் அவர் லண்டன் நோக்கி பயணிக்கிறார். அதுவும் மிஸ்டர் யூனிவர்ஸ் பட்டத்தை பெறுவதற்காக அவர் முயற்சிகளை மேற்கொள்கிறார். மிக கடினமாக உழைக்கிறார். அந்த உழைப்புக்கு முதல் வருடத்தில் பயன் கிட்டவில்லை. 2ஆம் இடத்தை தான் அவர் பெற்றுக்கொள்கிறார். ஆனாலும் கூட 2ஆம் இடத்தை பெற்ற அவர் அடுத்த வருடமே முதல் இடத்தை பெற வேண்டும் என்கின்ற எண்ண ஓட்டத்தில் விடாமுயற்சியுடன் பல்வேறு உடற்பயிற்சிகளையும் மேற்கொண்டு தன்னுடைய கட்டமைப்பை, உடல் கட்டமைப்பை மிக சீராக வைத்து மிகப்பெரிய ஒரு நபராக உருவப்படுத்துகிறார். அதனால் மிஸ்டர் யூனிவர்ஸ் பட்டமும் அவரை வந்து சேர்க்கிறது. இதனால் அவருடைய நீண்ட கால கனவாக இருந்த அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த கனவும் அப்பொழுதுதான் நனவாக தொடங்குகிறது. இவ்வாறான சூழ்நிலையில் எப்படியான ஒரு நிலைகளில் அவர் இவ்வாறான இடங்களை அடைந்தார், வெற்றி வாகை சூடினார், அதுவும் குறிப்பாக ஆண் அழகனாக அவர் மாறுவதற்காக அவர் மேற்கொண்ட விடயங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். ஆஸ்திரிய அரசாங்க சட்டப்படி 18 வயது பூர்த்தி அடைந்த ஒவ்வொரு குடிமகனும் 1 வருடம் கட்டாய ராணுவ சேவையில் ஈடுபட வேண்டும். அதன்படி ஆர்னல்ட் 1965ஆம் ஆண்டு தன்னை ராணுவ சேவையில் இணைத்துக் கொண்டார். ராணுவ பயிற்சி அறிமுக காலம் முடிவடைந்த பின் ராணுவத்தின் கவச வாகன பிரிவில் பயிற்சி கவச வாகன ஓட்டுநராக பணியமர்த்தப்பட்டார். ராணுவ வாழ்க்கை அவருக்கு உடற்பயிற்சிகளை செய்வதற்கு தேவையான நேரத்தையும் வழங்கியது. இதன் மூலம் அவர் ஏறத்தாழ 90 கிலோ எடையில் பண்டைய கிரேக்க நாகரிகத்தின் மாவீரன் ஹெர்குலிஸ் போல தோற்றமளித்தார். இந்த காலகட்டத்தில் ஆர்னல்டின் பெயர் உடற்பயிற்சி விளையாட்டு வட்டாரத்தில் சற்று பிரபலமாக தொடங்கியிருந்தது. இதன் மூலம் ஜெர்மனியின் ஸ்டகர்ட் நகரத்தில் இடம்பெறும் கனிஷ்ட பிரிவு ஐரோப்பிய ஆணழகன் போட்டியில் பங்கேற்பதற்கான வாய்ப்பும் அவருக்கு கிட்டியது. எனினும் அவர் அந்த நேரத்தில் இராணுவ சேவையின் பயிற்சி சேவையாளராக கடமையாற்றி வந்ததால் போட்டியில் பங்கேற்பதில் சிக்கல் ஏற்பட்டது. காரணம், எந்த ஒரு படை வீரனும் பயிற்றுவிப்பு காலத்தில் தனிப்பட்ட காரணங்களுக்காக முகாமை விட்டு வெளியே செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் ஆர்னல்ட் தனது எதிர்காலத்தை பற்றி தெளிவான மனநிலை கொண்டிருந்தார். இந்த போட்டியில் வெற்றி பெறுவது தனது விதியை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக இருக்க போகிறது என்பதையும் அவர் அறிந்திருந்தார். எனவே முகாமிலிருந்து தப்பி செல்வதற்கு அவர் தீர்மானித்தார். முகாமை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு வேலியை தாண்டி குதித்து பாதுகாப்பு வீரர்களின் கண்ணில் படாமல் இருளோடு இருளாக இராணுவ வலயத்தை விட்டு அவர் வெளியேறினார். அணிந்திருந்த ஆடை மற்றும் ஜெர்மனி செல்வதற்கு 3ஆம் வகுப்பு புகையிரத நுழைவு சீட்டொன்றை வாங்குவதற்கு தேவையான பணம்
இவற்றை தவிர அவர் 1967ஆம் ஆண்டிற்கான மிஸ்டர் வேர்ல்ட் பட்டத்தை வெல்ல வேண்டும் என்ற குறிக்கோளை நிலைநிறுத்திக் கொண்டார். அவரது உழைப்பு வீண் போகவில்லை. அடுத்து 1967ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி ஆர்னோல்ட் மிஸ்டர் வேர்ல்டாக முடிசூட்டப்பட்டார். அதுவும் வெறும் 20 வயதில் பட்டம் வென்றவை மாபெரும் சாதனையாக கருதப்பட்டது. பின்னர் ஆர்னோல்டுக்கு அந்த தொலைபேசி அழைப்பு பிரபலமான நபர் ஒருவரிடமிருந்து கிடைக்கப் பெற்றது. அந்த ஒரு தொலைபேசி அழைப்பு ஆர்னோல்டை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு இட்டு சென்ற ஒரு திருப்பு முனையாகவும் அமைந்தது. தொலைபேசியின் மறுமுனையில் அந்த அழைப்பை மேற்கொண்ட அந்த மனிதர் ஜோ வெய்டர். ஆனலகன் போட்டி விளையாட்டின் குருவாக கருதப்படும் இவர் மசில் பில்டர் சஞ்சிகையின் பிரதம ஆசிரியராக கடமையாற்றி வந்தார். ஆர்னோல்டின் அசாத்திய திறமை கண்டு அவரை மியாமியில் இடம்பெற்ற IFBB மிஸ்டர் யூனிவர்ஸ் போட்டியில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்தார். அத்துடன் கலிபோர்னியாவில் தங்கி பயிற்சிகளை மேற்கொள்ளவும் ஒழுங்கு செய்து தருவதாக வாக்குறுதி அளித்தார். இவ்வாறாக ஆர்னல்ட் ஷ்வார்ஸ்நேகரின் அமெரிக்க கனவுக்கான கதவுகள் மெல்ல திறக்கத் தொடங்கின. ஆர்னோல்ட் ஒரு வழியாக அமெரிக்காவுக்கு வந்தடைகிறார். குறிப்பாக அமெரிக்கா என்றவுடன் அனைவரது மனதிலும் தோன்றுகின்ற ஒரு விடயம் தாம் வாழ்க்கையில் செட்டில் ஆகி விடுவோம் என்பதுதான். ஆனால் ஆர்னோல்ட் அப்படி நினைக்கவில்லை. தன்னுடைய உழைப்பை மிக வேகமாக இன்னும் ஆழமாக பதிவு செய்கிறார். இன்னும் அதிகமான உழைப்பை மேற்கொண்டு மிக சிறந்த ஆணலகனாக வர வேண்டும் என்கின்ற லட்சிய பாதையில் அவர் பயணிக்கிறார். அதனுடைய விளைவு, அதனுடைய வெற்றியாக அவருக்கு அடுத்தடுத்து ஆணலகன் போட்டியில் பல்வேறுபட்ட பட்டங்கள் வந்து சேர்கின்றன. குறிப்பாக மிஸ்டர் யூனிவர்ஸாக மாறுகிறார், மிஸ்டர் வேர்ல்டாக மாறுகிறார். அதையும் தாண்டி மிஸ்டர் ஒலிம்பியாவாகவும் பட்டம் பெறுகிறார். அனைத்து விதமான பட்டங்களையும் பெற்று மிக சிறந்த ஆணலகன் என்கின்ற பட்டத்தையும் உலக மக்கள் அனைவருடைய ஆதரவும் பெறுகிறார் ஆர்னோல்ட். அதையும் தாண்டி 6 முறை தொடர்ச்சியாக மிஸ்டர் ஒலிம்பியா பட்டத்தை வென்று அனைவருடைய பார்வையும் தன் பக்கம் ஈர்க்கிறார். இவ்வாறு அவர் மேற்கொண்ட ஒவ்வொரு விடயங்களும் அவருக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேர்க்கிறது. இவ்வாறுதான் அமெரிக்கா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் பேசுபொருளாக ஆர்னோல்ட் மாறும் பொழுது சினிமா துறை அவரை வந்து அடைகிறது. அவ்வாறு அவர் முதலாவதாக ஹெர்குலிஸ் எனும் திரைப்படத்தில் நடித்து சினிமா துறையில் கால் பதிக்கிறார். அதில் ஒரு சில தடங்கள் ஏற்பட்டு தோல்விகள் அடைந்திருந்தாலும் கூட பிற்பாடு தொடர்ச்சியான முயற்சியின் பயனாக இன்னும் ஒரு பக்கம் உடல் கட்டமைப்பில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி சிறந்த ஆணலகனாக தன்னை மாற்றி வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் சினிமா துறையில் காலடி எடுத்து வைத்து அடுத்தடுத்து மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் ஏற்று நடிக்க தொடங்குகிறார். அதிலும் மிக முக்கியமாக டெர்மினேட்டர் எனும் திரைப்படம் அவரை வந்து சேர்க்கிறது. அந்த திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் உலகம் முழுவதும் அவர் பேசுபொருளாக மாறுகிறார். குறிப்பாக காலகட்டத்தில் நாம் அதிகமாக பேசுகின்ற இந்த சைபோர்க் தொழில்நுட்பம், அதாவது இயந்திரமயமாக்கப்பட்ட மனிதர்களுடைய நடமாட்டம் தொடர்பாக அமெரிக்கா தன்னுடைய ராணுவ சேவையை அவ்வாறு மாற்றுவதற்காக பல்வேறுபட்ட முயற்சிகளை தற்காலத்தில் மேற்கொண்டு வருகிறது. ஆனால் கிட்டத்தட்ட 1980ஆம் ஆண்டுகளில் வெளிவந்த டெர்மினேட்டர் திரைப்படத்தின் மூலமாக அந்த கதாபாத்திரத்தை அன்றி அவர் மிக கச்சிதமாக நடித்து இப்படியும் மனிதர்களால் வாழ முடியும், அதுவும் இயந்திர மனிதன் எப்படியான ஒரு வாழ்க்கையை தொழில்நுட்ப ரீதியாக வாழ்ந்து காட்ட முடியும் என்கின்ற அச்சத்தை ஏற்படுத்தி அனைவருடைய பார்வையும் ஆர்னல்ட் ஷ்வார்ஸ்நேகருடைய பக்கம் திருப்பினார். இவ்வாறு அவர் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று ஒரு வகையாக அனைவருடைய பார்வையும் தன் பக்கம் செலுத்தியிருந்த காலகட்டத்தில் பல்வேறுபட்ட தடைகளையும் அவர் சந்திக்கிறார். இவைகள் எல்லாம் தகர்த்தெறிந்து சாதனை நாயகனாக மிளர்கிறார். இவைகள் எல்லாம் எப்படி சாத்தியமானது? அந்த காலகட்டத்தில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட நிகழ்வுகளை நாமும் தெரிந்து கொள்வோம். ஆயிரத்து 1968ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆர்னல்ட் அமெரிக்காவை வந்தடைந்தார். அப்போது அவர் கையில் இருந்ததெல்லாம் ஒரு உடற்பயிற்சி உபகரண பையும் $20 அமெரிக்க மட்டுமே. அத்துடன் ஆங்கில மொழி அறிவும் அவருக்கு சுத்தமாக கிடையாது. வெனிஸ் பீச் பகுதியில் அமைந்திருந்த சிறிய அடுக்குமாடி குடியிருப்பில் தனது புதிய வாழ்க்கையை தொடங்கினார் ஆர்னல்ட் ஷ்வார்ஸ்நேகர். ஜோ வெய்டர் அவருக்கு மாதாந்தம் சிறிய உதவித்தொகையை வழங்கி வந்தார். இதற்கு பதிலாக ஆர்னோல்டின் புகைப்படங்களை அவரது மசில் பில்டர் சஞ்சிகையில் உபயோகித்துக் கொள்ள இருவரும் சம்மதித்துக் கொண்டனர். Well, I had to stimulate them. And when I go into the gym and I saw him pick up 500 pounds, he says, "What do you think, Joe?" I said, "Oh, not bad. You can do better than that." He got mad. So he will create this whole thing, and and I think it was really good because the fans loved all that. And that's அமெரிக்க நிலத்தில் கால் பதித்து விட்டோம், இனி வானமே தம்வசம் என மற்றவர்கள் போல் அவசர கனவுகள் காணாது
தனது அணுகுமுறைகளில் நிதானத்தை கடைபிடித்தார். 1 வருட காலத்திற்கு கடுமையான பயிற்சிகளை மேற்கொள்ளவும், அதே நேரம் சக அமெரிக்க ஆணழகன் போட்டி வீரர்கள் பின்பற்றும் யுக்திகளை கற்று அதனை உள்வாங்கி அதன் மூலம் அமெரிக்க சூழலில் பயிற்சி பெற்று அந்த வீரர்களையே தோற்கடிப்பது என்ற திட்டத்தை அவர் மனக்கணக்கில் வரைந்து கொண்டார். உடனடியாக லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் அமைந்திருந்த சிறிய உடற்பயிற்சி கூடமான கோல்ஸ் ஜிம் என்னும் இடத்தில் பயிற்சிகளை ஆரம்பித்தார். அமெரிக்காவின் திறமை வாய்ந்த முன்னணி ஆண் அழகர்கள் பலர் அந்த பயிற்சி நிலையத்தில் பயிற்சிகளை மேற்கொண்டனர். எனினும் அவர்களை கடந்து வெகு சீக்கிரமே பயிற்சி குழுவின் தலைவராக அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். சிறிது சிறிதாக முன்னேறிய ஆர்னல்ட் அமெரிக்க உடற்பயிற்சி விளையாட்டு வட்டாரத்தில் நன்கு அறியப்பட்ட நபராகவும் மாறினார். 1970ஆம் ஆண்டு ஆர்னோல்டின் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆண்டாக அமைந்தது. ஆணழகன் போட்டி விளையாட்டின் அதி உயர் பட்டங்களான மிஸ்டர் யூனிவர்ஸ், மிஸ்டர் வேர்ல்ட் மற்றும் மிஸ்டர் ஒலிம்பியா ஆகிய 3 பட்டங்களையும் ஒரே வருடத்தில் சுவீகரித்து இதுவரை உலகம் கண்டிராத நவீன கால மாவீரனாக அவதரித்து விட்டான் என்று பறைசாற்றப்பட்டார். உடற்கட்டு விளையாட்டு உலகின் முடிசூடா மன்னனாக ஆர்னல்டை உலகமே வியந்து போற்றியது. அதன் பின்னர் ஆர்னல்டின் வளர்ச்சியை எந்த ஒரு காரணியும் தடுக்க முடியவில்லை. He said, when I am done competing in the sport of bodybuilding, I want to go into the promotion of the sport, legitimatize the sport, raise the cash prizes up over $100,000 and ask you to be my partner. அதன் பின்னர் தொடர்ச்சியாக 6 முறை மிஸ்டர் ஒலிம்பியா பட்டத்திற்கு சொந்தக்காரரானார். ஆணழகன் போட்டிகளில் தனியுரிமை கொண்ட ராஜாவாக வலம் வந்தார் ஆர்னல்ட் ஷ்வார்ஸ்நேகர். எனினும் ஆர்னல்டின் பிரம்மாண்டமான திட்டத்தின் முதல் பகுதி மட்டுமே இதுவாகும். வெற்றிகரமான முதல் கட்டத்தை அடுத்து இத்திட்டத்தின் 2வது பகுதியை செயற்படுத்த தீர்மானித்தார். 1970ஆம் ஆண்டு ஜோ வெய்டரை திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் ஒன்று அணுகியது. ஹெர்குலிஸ் கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு கட்டுமஸ்தான உடலை கொண்ட ஒரு நடிகர் அவர்களுக்கு தேவையாக இருந்தது. வைடர் உடனடியாக ஆர்னல்டின் பெயரை அவர்களுக்கு முன்மொழிந்தார். எனினும் ஆர்னல்டின் நடிப்பு திறமை பற்றிய சந்தேகம் தயாரிப்பாளர்களுக்கு இருந்தது. அவர்களிடம் ஆர்னோல்டுக்கு ஐரோப்பாவில் ஷேக்ஸ்பியர் நாடகங்களில் நடித்த அனுபவம் உண்டு என்ற சாதகமான காரணத்தை வைடர் முன்வைத்தார். My God, he was a Shakespearean actor back in Austria. Really? They signed him up right away. உடனடியாக இரு தரப்புக்கும் இடையே திரைப்பட ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. அவர் நடித்த முதல் படமான ஹெர்குலிஸ் கோஸ் டு நியூயார்க் திரைப்படமும் திரைக்கு வந்தது. முதல் திரைப்படமே ஆர்னல்டின் திரைப்பட வாழ்க்கையில் மறுக்கப்பட வேண்டிய படமாகவும் அமைந்தது. பலமற்ற திரைக்கதை மற்றும் சுவாரஸ்யமற்ற காட்சிகள் காரணமாக இந்த திரைப்படம் தோல்வியை தழுவியது. He knew he had a shortcoming, so do what you have to do to get the job done. He wanted to do a job and to get it done good. இருந்த போதிலும் இந்த திரைப்படத்தில் நடித்தமைக்காக அவருக்கு $10,000 ஊதியமாக கிடைக்கப்பெற்றது. அதனை அவர் கலிபோர்னியாவில் செயற்பட்டு வந்த வீட்டுமனைகள் வியாபாரத்தில் முதலீடு செய்தார். Against me. First of all, they said you have a long name and a difficult name to pronounce, so I should change my name. Then they said I had a strange accent, I should change that and speak more like an American. இதன் பின்னர் ஆர்னோல்டிற்கு திரைப்பட வாய்ப்புகள் சற்று குறைவாக வரத் தொடங்கியது. அவர் எதிர்பார்த்தது போல் ஹாலிவுட் திரைப்பட உலகம் அவரை தோளில் தூக்கி வைத்து கொண்டாடவில்லை. இது பற்றி ஆர்னல்ட் திரைப்பட முகவர்களிடம் விசாரித்தார். திரைப்பட முகவர்களே நடிகர்களுக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் இடையே மத்தியஸ்தராக தொழில்படுபவர்கள். ஆர்னல்டை பற்றி அவர்கள் கூறிய கருத்துக்கள் இவ்வாறு அமைந்திருந்தது. அவரது பெயர் மிக நீண்டதாகவும் உச்சரிப்பதற்கு கடினமாகவும் இருந்தது. அத்துடன் ஆர்னல்டின் ஆங்கிலம் மிகவும் மோசமான உச்சரிப்பை கொண்டிருந்தது. அனைத்திற்கும் மேலாக அவரது கட்டுமஸ்தான உடல் நடிகர் ஒருவருக்கு பொருத்தமற்றதாகவே காணப்படுகிறது. இத்தகைய கருத்துக்களால் ஆர்னல்ட் சோர்ந்து போய்விடவில்லை. மாறாக அவற்றையெல்லாம் மாற்றத்திற்கான உந்து சக்தியாக உள்வாங்கிக் கொண்டார். முன்பு ஆஸ்திரியாவில் நண்பர்கள் பலரும் உன்னால் ஆணழகன் பட்டத்தை பெற முடியாது என்று எள்ளி நகையாடிய போது அதனை பிழை என நிரூபித்தார். அதே போன்றதொரு சவாலை தற்பொழுதும் அவர் முன்னே வந்து நின்றது. முன்பு உடற்பயிற்சி கூடம் கற்றுக் கொடுத்த கடின உழைப்பை புதியதொரு துறையில் புதியதொரு நாட்டில் செயல்படுத்த முடிவு செய்தார். உலகின் அதிக சம்பளம் பெற்ற நடிகர் என்ற பெருமையை பெற வேண்டும் என்ற இமாலய இலக்கை நோக்கி கடின உழைப்பு மற்றும் 100% அர்ப்பணிப்புடன் இயங்க ஆரம்பித்தார்.
நடிகருக்கு தேவையான கம்பீரமான உடல் தோற்றத்திற்கு மாறும் வகையில் தனது உடற்பயிற்சி முறைகளை மாற்றி அமைத்தார். அத்துடன் 1974ஆம் ஆண்டு திரைப்பட நடிப்பு கல்லூரியில் சேர்ந்து நடிப்பு பயிற்சிகளையும் பெற ஆரம்பித்தார். அதே வருடத்தில் பாப் ரெஃபில்ஸ்டன் இன் ஸ்டே ஹங்க்ரி திரைப்படத்தில் துணை நடிகராக நடிக்கும் வாய்ப்பை பெற்றார். ஜோ சென்டோ எனும் உடற்பயிற்சி வீரன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அவரது கதாபாத்திரம் சிறிது என்றாலும் தனது உச்சபட்ச நடிப்பை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இதன் மூலம் அந்த வருடத்தின் சிறந்த புதுமுக நடிகருக்கான கோல்டன் குளோப் விருதையும் பெற்றுக்கொண்டார். 1977ஆம் ஆண்டு உடற்கட்டு விளையாட்டை மையப்படுத்தி ஆவண திரைப்படமான பம்கிங் அயன் வெளியாகியது. வரலாறு கண்ட பல்வேறு விடயங்களை பற்றி இந்த திரைப்படம் பேசியிருந்தாலும் 1975ஆம் ஆண்டு ஆர்னல்ட் மிஸ்டர் ஒலிம்பியா பட்டத்தை வென்றது பற்றி சிறப்பாக ஆவணப்படுத்தப்பட்டிருந்தது. But at the same time, it amazed me of what I was willing to do. Training 5 hours a day, lifting 50 tons of weights, burning 10,000 calories, and doing anything that it takes to win. The people going to see when they see Pumping Iron is basically it's a historic kind of a classic movie because it really captures a time when bodybuilding was just coming out of the closet, so to speak, or the basement, and became a huge sport. லூ ஃபெரிங்னோவுடனான இறுதிப் போட்டியில் இடம்பெற்ற சம்பவங்கள் பற்றியும் விரிவாக பேசியிருந்தது. இந்த திரைப்படம் தேடித்தந்த வெளிச்சம் மற்றும் அவரது திரை கவர்ச்சி ஆர்னோல்டை திரைப்படத்துறையில் பிரிக்க முடியாத ஒரு நபராக மாற்றியது. இயக்குநர்களின் கண் பார்வைக்கு அவர் தென்படத் தொடங்கினார். பம்பிங் அயன் பெற்றுக் கொடுத்த புகழ், த வில்லன் மற்றும் ஜெய்னி மேன்ஸ்ஃபீல்ட் ஆகிய திரைப்படங்களில் சிறிய வெற்றியை பெற்றுத் தந்தது. Boy, you talk funny. Well, that's easy for you to say. What about Medelligram? Oh, yes. இந்த காலகட்டத்தில் திரைப்படங்களுக்கு சமாந்தரமாக வியாபாரத்திலும் சிறந்த முன்னேற்றத்தை கண்டிருந்தார் ஆர்னல்ட். வீட்டு மனைகளை விற்பனை செய்வது, தனது சுயசரிதை விற்பனை வருமானம் மற்றும் உடற்பயிற்சி வகுப்புகள் மூலம் நிலையானதொரு வருவாய் மூலங்களை உருவாக்கி கொண்டார். பணப்பிரச்சனை பெரிதாக காணப்படாமையினால் சிறந்த கதை கருவை கொண்ட திரைப்படம் வரும் வரை அவர் காத்திருக்க முடிவு செய்தார். அதுவரை சமூக கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை வழக்கப்படுத்திக் கொண்டார். அது போன்ற ஒரு நிகழ்வாக ராபர்ட் எஃப் கெனடி டென்னிஸ் சுற்று போட்டியில் ஆர்னல்ட் கலந்து கொண்டார். அங்கு பார்வையாளராக வந்திருந்த இளம் பெண்ணான மரியா சிரிவர் ஆர்னல்டின் உடல் அழகில் ஈர்க்கப்பட்டார். அவர் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜான் எஃப் கெனடியின் உறவுமுறை மருமகளாவார். ஆர்னல்ட் மற்றும் மரியா முதல் பார்வையிலேயே தம்மை மறந்தனர், காதலிலும் விழுந்தனர். She was very smart, and she's just an extraordinary woman. சமூக சேவையாளரான மரியா ஆர்னல்டை விசேட தேவையுடையோருக்கான ஒலிம்பிக் போட்டிகளுக்கு விசேட தூதுவராக பணியாற்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். 1979ஆம் ஆண்டு ஆர்னல்ட் புதியதொரு துறையில் நுழைந்தார். CBS விளையாட்டு வர்ணனையாளராகவும் தனது பன்முகத்தன்மையை நிரூபித்தார். இவை அனைத்திற்கும் மத்தியில் ஆச்சரியப்படுத்தும் விதமாக விஸ்கான்சின் பல்கலைக்கழகத்தில் வியாபார பட்டப்படிப்பையும் நிறைவு செய்திருந்தார். முன்பு திரைப்படத்துறைக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காத காரணத்தால் பல்வேறு துறைகளுக்கும் திசைக்களிக்கப்பட்டு மீண்டும் தனது முதன்மை விளையாட்டான உடற்கட்டு போட்டிக்கே வந்து சேர்ந்தார். ஒரு வருடம் கழித்து ஆனலகன் போட்டி விளையாட்டு உலகத்தையே அதிர செய்யும் விதமாக தனது மேல் வருகையை பதிவு செய்தார் ஆர்னல்ட் ஷ்வார்ஸ்நெகர். 1980ஆம் ஆண்டு ஆஸ்திரியாவில் இடம்பெற்ற மிஸ்டர் ஒலிம்பியா போட்டியில் பங்கேற்று தனது 7வது பட்டத்தை சுவீகரித்துக் கொண்டார். இதன் மூலம் மீண்டும் ஒரு முறை வரலாறு கண்ட அதி சிறந்த ஆனலகன் என்ற அந்தஸ்தையும் தக்க வைத்துக் கொண்டார். இந்த வெற்றி ஒரு சில சர்ச்சைகளை தோற்றுவிக்கும் வகையில் இருந்தாலும் அவை அனைத்தையும் கடந்து மீண்டும் ஒரு முறை தான் இன்னும் ஓய்ந்து விடவில்லை என தன் எதிரிகளுக்கு பறைசாற்றினார். Thank you very much. I'm extremely excited about winning the 7th time the Mr. Olympia competition, and I have to be very honest that this was the highest level of competition I've ever faced in any competition in my life, and I was not aware of that at this point. மிஸ்டர் ஒலிம்பியா பட்டம் எனும் பகடைக்காயை பரிசோதனை செய்யும் முயற்சியாக உருட்டி பார்த்த ஆர்னோல்ட்
அதனை எதிர்பார்த்தபடியே அதில் நல்ல பலனையும் பெற்றுக்கொண்டார். மிஸ்டர் ஒலிம்பியா போட்டிக்காக கட்டமைக்கப்பட்ட அவரது புதிய உடல் தோற்றம் கனோன் தி பார்பேரியன் திரைப்படத்திற்கான வாய்ப்பையும் பெற்றுக் கொடுத்தது. 1 வருட ஆங்கில உச்சரிப்பு பயிற்சி மற்றும் உலோக போர்வால் பயிற்சிக்கு பின்னர் 6 மாதங்கள் யுகோஸ்லோவாவியா மற்றும் ஸ்பெயினில் இடம்பெற்ற படப்பிடிப்பில் பங்கேற்றார். கனோன் தி பார்பேரியன் திரைப்படம் ஆங்கில பாக்ஸ் ஆபீஸில் $100 மில்லியன் மேல் வசூல் செய்திருந்தது. இதன் 2ஆம் பாகமான கனோன் தி டிஸ்ட்ராயர் திரைப்படத்தில் மாபெரும் வெற்றியுடன் ஆர்னோல்ட் ஷ்வார்ஸ்நேகர் என்ற பெயருடன் கனோன் என்ற பெயரும் ரசிகர்கள் மனதில் நிலை பெற்றது. கனோன் தி பார்பேரியன் திரைப்படத்தின் பெரு வெற்றிக்கு பின்னர் புதுமுக இயக்குனரான ஜேம்ஸ் கேமரூன் பெரிய பொருட்செலவில் உருவாகும் டெர்மினேட்டர் திரைப்படத்தின் கதையை ஆர்னால்டிடம் சென்று அறிமுகப்படுத்தினார். ஆர்னால்டின் ஒட்டுமொத்த திரைப்படத்துறை வாழ்க்கையிலும் அழியாது நிலைத்து நிற்கும் ஒரு கதாபாத்திரமாக இந்த திரைப்படத்தில் அவர் ஏற்று நடித்திருந்த சைபோக் இயந்திர மனிதன் வேடம் மாறிப்போனது. அந்த திரைப்படத்தில் எதிர்காலத்திலிருந்து நிகழ்காலத்திற்கு அனுப்பப்பட்ட இதன் பிரதிபலனாக 1985 ஆண்டின் சர்வதேச நட்சத்திரமாகவும் அவர் தெரிவு செய்யப்பட்டார். வெற்றிகரமான திரைப்பட வாழ்க்கையுடன் அவரது திருமண வாழ்க்கையும் இனிதே நிறைவேறியது. ஏப்ரல் 26, 1986 அன்று மரியா ஸ்ரீவரை கரம் பிடித்தார் ஆர்னால்ட். ஆயினும் தேனிலவுக்கு கூட செல்ல நேரமில்லாமல் அடுத்த விமானத்திலேயே பிரிடேட்டர் திரைப்படத்தின் படப்பிடிப்புக்காக மெக்சிகோவுக்கு புறப்பட்டார். பிரிடேட்டர் திரைப்படத்தின் அதிரடி சண்டை காட்சிகள், ஆக்ரோஷம் மற்றும் உணர்ச்சிகரமான நடிப்பு என்பன மீண்டும் ஒரு முறை ஆர்னால்டை ஆண்டின் சர்வதேச நட்சத்திரமாக தெரிவு செய்தது. He had to find some other way to communicate on films beyond just being the toughest guy in town. பிரிடேட்டரின் வெற்றி அதனை நகலெடுத்தாற் போல் வரிசையாக அதிரடி திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார். இதற்கு கமாண்டோ, ராடின், தி ரன்னிங் மேன் போன்ற திரைப்படங்களை உதாரணமாக குறிப்பிடலாம். ஆனால் எதையுமே முன்னுணர்ந்து செயற்படும் ஆர்னால்ட் வித்தியாசமான கோணத்திலும் சிந்தித்தார். புதிய வேடங்கள், புதிய சவால்களை ஏற்க அவர் துணிந்தார். அதில் முதலாவது இதுவரை ஏற்று நடித்திராத நகைச்சுவை கதாபாத்திரம். பெரும்பாலான இயக்குனர்களால் ஆர்னால்டை வைத்து நகைச்சுவை படத்தை இயக்குவதை நினைத்து கூட பார்த்திருக்க முடியவில்லை. இயக்குனர் ஐவான் ரிஷிமேன் மற்றும் இவர்களில் விதிவிலக்காக ஆர்னால்டை வைத்து நகைச்சுவை திரைப்படத்தை இயக்க தீர்மானித்தார். ட்வின்ஸ் என பெயரிடப்பட்ட இந்த திரைப்படம் மூலம் ஆர்னால்ட் எதிர்பார்த்த கனவும் நிறைவேறியது. I guess it was a dumb idea. No, not at all. I'm really looking forward to tossing them. It's a very funny, light, silly comedy, but it's also got a real tenderness, and he was so sweet, and yeah, you really saw that tenderness come out. I thought that was really terrific, because normally he's this big macho guy with all the amazing bod and stuff like that, and you really got a sense of his sweet side. டேனி டெவிட்டோ மற்றும் ஆர்னால்ட் இடையிலான நகைச்சுவை கலந்த பிணைப்பு இந்த திரைப்படத்தை எதிர்பார்க்காத ஒரு வெற்றியையும் பெற்றுக் கொடுத்தது. 2 வருடங்களுக்கு பின்னர் அதே இயக்குனருடன் மீண்டும் இணைந்து கிண்டர்கார்டன் கோப் திரைப்படத்தில் நடித்தார். இவர் தொட்டதெல்லாம் பொன்னென என்னும் வகையில் இந்த திரைப்படமும் வசூலில் சாதனை படைத்தது. I need to go to the bathroom. Okay, we can go. Boys have a penis, girls have a vagina. Thanks for the tip. I'm really not here. Do you understand that? இந்த திரைப்படங்களின் பாரிய வெற்றிக்கு பின்னால் ஆர்னால்டின் நகைச்சுவை கலந்த சிரித்த முகத்தின் பங்கு மிக அதிகமாக காணப்பட்டது. நிமிடத்திற்கு ஒருமுறை அவர் வீசும் நகைச்சுவை துணுக்குகள் ரசிகர்களின் இதயத்தை அவருடன் பின்னி பிணைந்தது.
ஆர்னல்ட் ஷ்வார்ஸ்நெகர் சினிமாவை பொறுத்தவரையில் மிக உச்ச நட்சத்திரமாக மிளர்கிறார். அதே நேரத்தில் தன்னுடைய நீண்டகால கனவான ஆணழகன் போட்டியிலும் அப்பொழுது அவர் கலந்து கொண்டு வெற்றி வாகையும் சூடுகிறார். இரு கரத்தையும் தராசை போல மிக சமனாக அவர் கொண்டு செல்லும் பொழுது அவரை பார்ப்பதற்கு ஒரு அசுரன் போல அவருடைய உடல் வாக்கு அமைந்திருந்தது. இதனை அவர் மிக சாதகமாக பயன்படுத்தி சினிமா துறையில் தனக்கென தனி அடையாளம் பதித்து டெர்மினேட்டர் என்ற திரைப்படம் உலகம் முழுவதும் பேசுபொருளாகவும் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அதிகூடிய சம்பளம் வாங்கும் நடிகராகவும் அவரை முன்னிலைப்படுத்தியிருந்தது. அடுத்ததாக பிரிடேட்டர் என்கின்ற ஒரு திரைப்படத்திலும் நடத்தி தனக்கான அடையாளத்தை அவர் தக்க வைத்திருந்தார். குறிப்பிட்ட ஒரு சில திரைப்படங்களில் அவர் தோல்வியை அடைந்திருந்த பொழுது அவருடன் இருந்தவர்கள் அவரை ஏளனப்படுத்த தொடங்கியிருந்தார்கள். அவர் அந்த நேரத்தில் ஒரே ஒரு விடயத்தை மட்டுமே உறுதியாக கூறியிருந்தார், ஐ வில் பி பேக். இந்த வசனம் தான் இன்று வரை ஆர்னல்ட் ஷ்வார்ஸ்நெகரை எமக்கு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் தான் தோல்வி அடையும் பொழுதும் அதிலிருந்து மீட்சி பெறும் பொழுதும் அவர் கூறுகின்ற ஒரே ஒரு வார்த்தை ஐ வில் பி பேக். அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரராக இன்று வரை அவர்தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படியாக சினிமாவிலும் சாதித்து விட்டாச்சு, ஆணழகன் போட்டியிலும் சாதித்து விட்டாச்சு. அடுத்ததாக என்ன செய்யலாம், என்னை இவ்வளவு தூரம் வழிநடத்திய என்னை இந்த உச்சத்திற்கு கொண்டு வந்த மக்களுக்கு தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணி அவர் மக்களுக்கான சேவையில் ஈடுபடுவதற்காக அவர் அரசியலில் புகுகிறார். அரசியலில் களம் புகுந்த பொழுது அவருக்கு ஒரு ஆளுநர் பதவி அவரை தேடி வருகிறது. கலிபோர்னியா மாநிலத்தில் தேர்தலில் நின்று ஆளுநராக மாறுகிறார். கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு மேலாக இருமுறை தொடர்ச்சியாக பதவியில் வகித்து தனக்கென அரசியலிலும் தான் மிக சிறந்த ஒரு நபர் என்பதை நிரூபித்து காட்டினார். இவ்வாறு தற்காலகட்டத்திலும் கூட ஆர்னல்ட் ஷ்வார்ஸ்நெகரின் பெயர்கள் பேசு பொருளாகவே மாறுவதற்கு காரணம் அனைத்து விதமான சேவைகளிலும் அவர் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடியதுதான். எந்த ஒரு விடயத்தையும் நாம் கையாளும் பொழுது மிக கச்சிதமாக அதனை நேர்வழியில் கொண்டு செல்வோமாக இருந்தால் எம்மால் தடம் பதிக்க முடியும் என்பதற்கு அக்காலகட்டத்தில் முதல் இக்காலம் வரை ஆர்னல்ட் ஷ்வார்ஸ்நெகர் மிக சிறந்த உதாரணமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவ்வாறு அந்த காலகட்டங்களில் எவ்வாறான ஒரு நபராக இருந்து சினிமாவை தாண்டி அரசியலில் அவர் புகுந்த கதையை நாமும் தெரிந்து கொள்வோம். கிண்டர்கார்டன் தனித்த அடையாளங்களை இனம் கண்டு கொள்ளாமல் போன பலருக்கும் ஆர்னோல்டின் வாழ்க்கை என்பது மிக சிறந்த ஒரு பாடமாக அமையும். திட்டமிட்டபடி நாம் செயற்பட்டு வரும்போது வரும் தடைகளை லாபகமாக கையாண்டு சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக அல்லது நம் சூழ்நிலைகளுக்கேற்ப மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை ஆர்னல்ட் ஷ்வார்ஸ்நெகரின் கதை மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். Bodybuilding has been a beautiful experience for me, and I will continue it for the rest of my life. I only stopped competing, but I'm not stopping bodybuilding. It's the greatest sport. Thank you. இதுதான் ஆர்னல்ட் ஷ்வார்ஸ்நெகரின் கதை. உண்மையில் அவருடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொண்ட மிக பிரதானமான 2 விடயங்கள், ஒன்று விடாமுயற்சி, இன்னும் ஒன்று தன்னம்பிக்கை. இந்த 2 வார்த்தைகளுக்கும் மிக சிறந்த உதாரணமாக நாம் இவரை குறிப்பிடலாம். இவர் வாழ்ந்த காலகட்டத்திலும் சரி, இவர் எதிர்கொண்ட விடயங்களிலும் சரி, தோல்விகள் ஏற்படும் பொழுது அவர் ஒன்றை மிக திடகாட்சமாக கடைபிடித்தார். அதாவது நேர்வழியில் நேரடியாக என்னுடைய இலக்கை நோக்கி நான் பயணிக்க வேண்டுமாக இருந்தால் என்னை சுற்றி நடக்கின்ற எனக்கு தேவையற்ற விடயங்களில் நான் கவனத்தை செலுத்தக்கூடாது என்பதாகும். பலர் பலவிதமாக கூறலாம், ஆனால் என் லட்சியம் சரியானதொன்றாக இருக்கும் பொழுது நான் எதை பற்றியும் கவலையடைய தேவையில்லை. அதை நோக்கி எனது பயணத்தை நான் சரியாக மேற்கொண்டால் வெற்றி என்பது என்னை தேடி வரும் என்பதற்கு ஆர்னல்ட் ஷ்வார்ஸ்நெகரின் கதை மிக சிறந்த உதாரணம் என்று கூறலாம். அவர் அப்படி வாழ்ந்து காட்டியதால் தான் இன்று வரை நாம் அவரை மறக்காது நினைவில் வைத்திருக்கிறோம். அவருடைய சாதனைகளை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். மனிதர்களாகிய நாம் எமக்கும் பல்வேறு இலக்குகள் இருக்கும். இந்த 2021ஆம் ஆண்டிலும் பல்வேறு கனவுகளோடு தான் இந்த வருடத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். குறிப்பாக ஒன்றை மற்றும் நாம் மறக்கவே கூடாது. எமக்கென்று ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். அந்த லட்சியத்திற்கான பாதையை மிக சரியாக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதை நோக்கி நாம் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் எமது உழைப்பை சரியாக பயிரிடுவோமாக இருந்தால் வெற்றி என்பது எம்மை தேடி வரும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அதுதான் இந்த தடம் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களுக்கு கூறுவது. மிக சிறந்த ஒரு ஆளுமைகளை பற்றி பார்க்கும் பொழுது அவர்களுடைய வரலாற்றினூடாக நாம் எதை கற்றுக்கொள்கிறோம் என்பதற்கு மிக மிக முக்கியமாக ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கை படிப்பினையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது நல்லவர்களாக இருக்கட்டும், தீயவர்களாக இருக்கட்டும், எதை நாம் எடுக்க வேண்டும், எதை நாம் எடுக்கக்கூடாது என்கின்ற அந்த தேர்வை நாம் சரியாக பின்பற்ற வேண்டும். அதை சரியாக கடைபிடிப்போமாக இருந்தால் வாழ்க்கை என்னும் அழகான இந்த பாதையில் நாமும் வெற்றியாளராக திகழ்வோம் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இதுதான் ஆர்னல்ட் ஷ்வார்ஸ்நெகரின் கதையினூடாக நாம் கற்றுக்கொண்டது. எமது தடம் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களுக்கு கூறுவது. இன்னும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு நாயகனோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லவேந்திரன் ஜனநாயகன். இது தடம், வரலாற்றின் மறுபக்கம்.